23 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபனுடைய ஜனாசா வீட்டினுடைய மேல் மாடியில் இருந்து இதற்கு சில தினங்களுக்கு முன்னால் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு யுவதி பாடசாலை மாணவி 16 வயது குழந்தைக்கு என்ன பிரச்சனை, 23 வயது வாலிபனுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் களையெடுக்கப்படாத வரை இந்த பிரச்சனைகள் அடையாளப்படுத்த அவர்கள் தற்கொலை செய்வதற்கு முன்னால் அதுக்கான அடையாளங்களை சொல்வார்களாம். நான் வாழ்ந்த என்ன பயன்? மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தள பிரதேசத்துல அடிக்கடி நடக்கிற தற்கொலை சார்ந்த விஷயங்கள் தான் நாங்க இதுல பார்க்க போறோம். எதனால நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கான காரணங்கள் என்ன, இந்த தற்கொலைகள் இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற செய்திகள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, சனிக்கிழமை அதிகாலையில 23 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபனுடைய ஜனாசா வீட்டினுடைய மேல் மாடியில இருந்து தொங்கிய நிலையில மீட்கப்படுது. வைத்தியசாலைக்கும் அது கொண்டு செல்லப்பட்டது. எனவே இந்த தற்கொலைக்கான காரணம் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப சுமை காரணமாக வெளிநாடு சென்ற இந்த இளைஞர் தொழில் வாய்ப்பு சரியாக அமையல, அதனால் மீண்டும் வீடு கடனை கட்ட முடியல, நாளுக்கு நாள் சுமை, மன உளைச்சல், மனவேதனை, இதன் காரணமாகத்தான் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் பார்க்க முடிந்தது. இப்போதைக்கு அந்த ஜனாசாவினுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டாச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு தற்கொலை என்பது பேசப்பட வேண்டிய விஷயம், தேடப்பட வேண்டிய விஷயம். இதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் நம் அனைவருக்கும் உண்டு என்பதனாலும், இதற்கு சில தினங்களுக்கு முன்னால் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு யுவதி பாடசாலை மாணவி தனது உயிரை துறந்ததும் தற்கொலை செய்து கொண்டதும் புத்தள பிரதேசத்திலே பதிவான ஒரு விஷயம். இதற்கான காரணங்கள் என்ன என்பது தெரியவில்லை. இன்னைக்கு தற்கொலையை நாங்க எப்படி பழகிருக்கோம் அப்படின்னு கேட்டால், மரணம் கல்லா, அது தற்கொலையாக இருந்தாலும் சரி, கொலையாக இருந்தாலும் சரி, இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி என்று நம்ம கடந்து போகின்ற ஒரு மனநிலை உடையவர்களாக நாங்க மாறி இருக்கிறோம். எனவே கல்லா என்பது இந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் என்றாலும் கூட அதை தாண்டி இதற்கான காரண காரியங்கள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 16 வயது குழந்தைக்கு என்ன பிரச்சனை, 23 வயது வாலிபனுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் களையெடுக்கப்படாத வரை, இந்த பிரச்சனைகள் அடையாளப்படுத்தப்படாத வரை இது போன்ற விஷயங்களில் இருந்து இந்த சமூகம் விடுபட முடியாது. எம்மை பொறுத்த வகையிலே தற்கொலை என்பது மறுமையை பாதிக்கின்ற மிக மோசமான ஒரு செயற்பாடு என்பது நமக்கு தெரியும். அது எமது சமூகத்தில் எப்படி இவ்வளவு தீவிரமாக பரவுகிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டியதும் தீர்க்கப்பட வேண்டியும் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். உண்மையிலே இந்த தற்கொலையை பொறுத்த வகையிலே ஒரு அறிக்கை சொல்லுது, 40 வினாடிக்கு ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறான். அது மட்டும் இல்ல, 20 வயதிலிருந்து 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் தான் இந்த முடிவை எடுக்கிறார்கள் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. WHO என்ன சொல்லுது? இது ஒரு விதின்னு மட்டும் கடந்து போகல. WHO என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தற்கொலை என்பது ஒரு வியாதி, அதற்கு நிவாரணம் பெற முடியும், அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்ற நோக்கில அது பொது வைத்தியத்துறைக்குள் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா நம்மட கைக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம், மரணம் என்பது இறைவனுடைய விதி, அது மாற்று கருத்திலே. மரணத்திற்கான காரண காரியங்கள் என்பது மனிதன் உருவாக்கிக் கொள்வது. இதை பற்றி தான் WHO பேசுகிறது. எனவே இப்படியான விஷயங்கள் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். என்ன காரணத்திற்காக? உண்மையில தற்கொலையில் என்ன விஷயங்கள் உள் இருக்கிறது என்பது எமக்கு தெரியாது, எப்படியான வாக்குமூலம் கொடுக்கப்பட்டது என்பது எமக்கு தெரியாது. இருந்தாலும் தற்கொலைக்கான பொதுவான காரணங்கள் அல்லது தனிப்பட்ட காரணங்கள் என்று பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு சமூகத்துல பார்க்க முடியுது. உளவியலாளர்கள் அதை அடையாளப்படுத்திருக்கிறாங்க. அதுகளைத்தான் நீங்க கோடிட்டு காட்ட போகிறோம். யாரையும் துன்புறுத்துவதற்காக, வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்ல கடந்த விடயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் முதல் விஷயம் தான் ஒரு மனிதன் தற்கொலை செய்வது என்பது அதற்கான காரணங்கள் இல்லாமல் இல்லை. உண்மையிலே டீனேஜ் பருவம் அல்லது அதை தாண்டிய அந்த பருவத்திலே தற்கொலைக்கான காரணங்களை பேசும் பொழுது சொல்லப்படுகின்ற முதல் விஷயம் கல்வி, பரீட்சை, அதே போல காதல் அல்லது உடல் அழகிய சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லப்படும். இந்த ஒரு விஷயத்தை நாங்க எடுத்து பார்த்தோமாக இருந்தா நிச்சயமாக இன்றைக்கு இந்த காரணங்கள் எல்லா இடங்களிலும் இருப்பதாக பார்க்க முடியுது. நல்ல ரிசல்ட் வரல அதனால தற்கொலை, நல்ல முறையில எக்ஸாம் சிட் பண்ண கிடைக்கல அதனால தற்கொலை, போனை வாங்கிக்கட்டும் அதனால தற்கொலை, வாப்பா ஏசினாரு அதனால தற்கொலை, எல்லாத்துக்கும் மேல காதல் என்ற ஒரு மாயைக்குள்ள இன்னைக்கு மனிதன் சிக்கொண்டு இருப்பதை இந்த இளைய சமூகத்தை பார்க்க முடியுது. இதுக்கு எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா சினிமாவை சொல்ல முடியும். இந்த சினிமா காதலை அழகாக காட்டி, உடலியல் கூற்றுக்களை அழகாக காட்டிச்சு. அதனால அழகான பெண்ணை கண்டாலோ அழகான ஆணை கண்டாலோ இதுதான் நமக்கான வாழ்க்கைன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அதனால காதல் வயப்பட்டு அது கிடைக்காத பட்சத்துல தன் உயிரை கொடுக்குற அளவு கூட அவங்க போயிடுறாங்க. இது ஒரு வகையானது. இன்னொரு வகையான விஷயம் தான் பொதுவான தொழில் வாய்ப்பின்மை, வறுமை என்று சொல்லப்படுது. இதுல வெளிநாடு சென்று கடன் சுமை வந்தார், தொழில் இல்லை, அதன் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். எனவே வீட்டில் உள்ளவர்களை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எமது வருவாய் எதுவோ அதுக்கேற்ற செலவுகளை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஆடம்பரங்கள் தேவையில்லை, முன்முறைகள் தேவையில்லை, மற்றவர்களுக்கு கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ள தேவையில்லை. இதனால் அளவுக்கு அதிகமான கடன் சுமையின் காரணமாக அவைகளை ஈடு செய்ய முடியாது, கட்ட முடியாதன் காரணமாக தற்கொலை நடக்கிறதாக சொல்லப்படுது. இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை தற்கொலை உணர்வுக்கு கொண்டு செல்கிறது என்பது எமக்கு தெரிகின்ற ஒரு விஷயம். எனவே தற்கொலை என்பது
உடனடியாக ஒரு கணத்தில் எடுத்த முடிவு கிடையாது. அதற்கு முன்னால் பல்வேறு கட்டங்கள் இருப்பதாக, அடையாளங்கள் இருப்பதாக WHO சொல்கிறது. அதுல ஒன்றுதான் மனமாற்றம், அதுல ஒன்றுதான் பசி இன்மை, தூக்கமின்மை, தனிமையை அவர்கள் விரும்புவார்கள், தனிமையில் இருக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தற்கொலை செய்வதற்கு முன்னால் அதுக்கான அடையாளங்களை சொல்வார்களாம். நான் வாழ்ந்த என்ன பயன், இதற்கு என் வாழ்க்கை முடிவதனால் என் பிரச்சனை முடிந்துவிடும், என்னை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார்கள், இப்படியான விரக்தியினுடைய வார்த்தைகளை சொல்வது அவர்கள் தற்கொலைக்கான முதல் ஸ்டேஜ், அந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான கட்டத்தில் இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இவர்களுடைய பிரச்சனை என்ன, இதுக்கு என்ன தீர்வை சொல்ல முடியும், இவர்களை எங்கு அழைத்து செல்ல முடியும், மருத்துவ ஆலோசனை எப்படி பெற வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் பேசி அவர்களோட உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, இந்த வாழ்க்கை என்பது சோதனை கூட தான், இதைகளை கடந்து செல்ல வேண்டும், தற்கொலை என்பது இதுக்கான தீர்வு கிடையாது, உயிர் என்பது பெருமதியானது என்ற விஷயங்கள் எல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லி அவர்கள் அதில் வெளியிடு. இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மன உளைச்சலையும் மன வலியையும் மன வேதனையையும் மன அழுத்தத்தை எப்படி பார்க்கிறோம்னா ஒரு மன நோய். எனவே இது ஒரு பைத்தியத்தில் சேர்த்துருவாம் சமூகம் என்ற ஒரு பயம் இருக்கிறதுனால யாருமே வெளியில் இதை சொல்வதில்லை. அப்படி அல்ல, இது ஒரு நோய். தலைவலி போன்ற ஒரு நோய், காய்ச்சல் போன்ற ஒரு நோய், வயிற்றோட்டம் போன்ற ஒரு நோய், அவ்வளவுதான். அது பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. எனவே இவைகளை வெளியில் சொல்லாமலும் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியில் சொல்லாமலும் தன்னை சுற்றி என்ன பிரச்சனை நடக்கிறது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு இடம்தான் இன்றைக்கு தற்கொலை மலிவானதற்கான காரணமாக நான் பார்க்கிறேன். எனவே இவை உடனடியாக பரிசீலனை செய்யப்பட வேண்டும். யாருக்கு மனவேதனை இருக்கிறது, மன வலி இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது, எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்ற அனைத்து விடயங்களும் பார்க்கப்பட வேண்டும். இதனுடைய திருத்தங்கள், இதை களைவதற்கான முயற்சியில் எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது வீட்டிலே குழந்தைகள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், இவர்கள் பாவிக்கின்ற போன் என்ன, இவர்கள் எதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள், சினிமாவில் உள்ள ஆழ்ந்திருக்கிறார்கள், காதலை எப்படி புரிந்திருக்கிறார்கள், எதை நோக்கி பயணிக்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாம் வீட்டில் உள்ளவர் பார்க்க வேண்டும். அதை பற்றி எந்த அக்கறையும் எமக்கு கிடையாது. அதே போன்று பள்ளி வாயல்கள் இதில் அவதான் மரபை பற்றிய விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். ஒரு தற்கொலைக்கு பின்னால் இருக்கின்ற தீங்குகள் என்ன என்பதை பற்றிய புரிதலை உண்டு பண்ண வேண்டும் பாடசாலைகளிலே. எனவே இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் அனைவரும் மனநோயாளியாக, மன அழுத்தம் கொண்டவர்களாக, மன வலி கொண்டவர்களாக, மனச்சோர்வு கொண்டவர்களாக இருப்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல். பொருளாதாரம், கல்வி முறைமை, அதே போன்று மாணவர்களுடைய சிறார்களுடைய டீனேஜ் பருவத்தினுடைய வாழ்க்கை முறைமை அனைத்தும் உருவாக்கி வைத்திருக்கு. அதில் நமக்கு வெளியில் வர முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தற்கொலையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது பார்த்தோமாக இருந்தால், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிரை நீங்கள் கொண்டு விடாதீர்கள். இது கொலையாகத்தான் பார்க்கிறது. தற்கொலை என்றால் அவர் உயிர் அவர் விட்டுட்டார் என்ற மாதிரி நாங்க பார்க்கிறோம். இஸ்லாத்தில் அப்படி இல்லை, அதையும் கொலையினுடைய அந்தஸ்திலே வச்சு பார்க்கிறது. இதை எப்படி இஸ்லாம் கண்டிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுமையில உலகத்தில் ஒரு மனிதர் நெஞ்சருந்தியோ அல்லது கூறிய ஆயுதத்தினாலோ அல்லது கயிற்றினாலோ தன்னுயிரை மாய்த்துக் கொண்டால், மறுமையில் நிரந்தரமாக அவர் அதே தண்டனையினால், அதே கயிற்றினால், அதே நஞ்சினால், அதே ஆயுதத்தினால் தன்னையே தற்கொலை செய்து கொண்டு வேதனை அளிக்கப்படுவார். எனவே ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது, ஒரு சமூகம் சார்ந்த தனி மனிதனோட சம்பந்தப்பட்ட ஒரு நோயியலோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும் என்பது எமக்கு தெரிகிற ஒரு விஷயம். எனவே உண்மையில ஒரு உயிர் போய்விட்டாச்சு, அது கலா கதிர் என்று கடந்து செல்வதற்கு இல்லை. எனவே அங்கிருப்பவர்கள் மட்டுமல்ல, எமது நாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சமூகமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் என்ன, காதலுக்கான காரணம் என்ன, இதற்கு தூண்டுதலாக இருக்கின்ற போன் பாவனை, இதற்கு தூண்டுதலாக இருக்கின்ற சினிமா கலாச்சாரம், இப்படியான சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகளை எப்படி அணுக வேண்டும், வாலிபர்கள் எப்படி அணுக வேண்டும், வாழ்க்கை என்பது என்ன, காதல் என்பது என்ன, அது எவ்வாறு நம்ம கடந்து போக வேண்டும், எமக்கான இலக்கு மறுமை என்பதை எல்லாம் ஊட்டி அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ற ஒரு விஷயத்த, அவங்கள வளப்படுத்துகின்ற விஷயத்தை செய்யணும் என்றதுதான் இந்த ஜனாசாக்கள் எமக்கு சொல்லுகின்ற செய்தி. அதை தாண்டி இது ஒரு கதாவாக மட்டும் என்ன செய்ய அவருடைய தலைவிதி அப்படி அமைந்து விட்டது என்று கூறி கடந்து செல்வதல்ல. எனவே இது ஒரு நோயாக பாருங்க, இதுக்கான சிகிச்சை எடுங்க, இதுக்கான சைக்காலஜி சார்ந்த விஷயங்களை கையில் எடுங்க. எனவே இது போன்ற விழிப்பூட்டல்கள் கண்டிப்பாக நடக்கணும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோடு நம் அனைவரும் ஒவ்வொரு சமூக அங்கமாக இருக்கின்ற ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருடைய விடயத்திலும் ரொம்ப கரிசனையாக அவர்கள் பிரச்சனை குறித்து தெளிவோடும் அவர்களை வழிநடத்துகின்றவர்களாக ஒவ்வொரு பெற்றோரும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.